சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜயா வந்து இப்போ மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ரோகிணியை. அப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பித்ததுனால இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை இப்பொழுதைக்கு நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு பழைய ஆளே வச்சு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமாவாக வந்தார் இல்லையா, அதே ஆளையே திருப்பியும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம். ஸோ வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜன்னலை மூடுங்க, அதை மூடுங்க, எல்லாத்தையும் சாத்திருங்க, நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அலப்பறையை கொடுத்து உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலேசியா ஜெயிலில் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது, ரோகிணி இந்த பக்கம் பயங்கரமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டு பழியை தூக்கி உங்கள் அப்பா மேலே போட்டாங்க. உங்கள் அப்பா ஏர்போர்ட்டில் பிளேன் ஏறும்போது போலீஸ்லாம் மடக்கி பிடிச்சிட்டாங்க. இப்போ அவர் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாருமா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை தூக்கி அப்படியே ஒரு குண்டு மாதிரி போட்டாங்க. ரோகிணி இந்த பக்கம் உடனே இதை கேட்ட உடனே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் சூப்பராக ட்ராமாவாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, எப்படியாச்சும் காசு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதுவும் வராமல் போயிடுச்சு இல்லையா. அதனால் வந்து விஜயா என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியாமல் பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. நான் ஃபோனை கூட எடுக்கலை, எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணலன்னா என்னைய வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணிவிடுவாங்க, நானும் இனிமேற்கு மலேசியா போக முடியாது, நான் அப்படியே வேறு வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அவங்க அப்பா வந்தால் 14 லட்சத்தை காசு வாங்கிட்டு நம்ம கன்னடாவுக்கு போகலான்னு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ மனோஜ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சந்தேகம், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்ன அப்படின்னு இன்னும் தெரியாது இல்லையா. ஸோ எப்போ முத்து கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இங்கே விஜயா வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து மீனா மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.